ஒரு பசுமையான காட்டோட நடுப்பகுதியில ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு தன்னோட சத்தமான கர்ஜனை ரொம்பவும் பிடிக்கும். தினமும் தன்னோட அப்பா மாதிரி சத்தம் போட்டு பார்க்கும். ஏன்னா அவர் தான் அந்த காட்டோட ராஜாவா இருந்தாரு. குட்டி சிங்கம் தன்னோட கர்ஜனைய மற்ற விலங்குகள் கிட்ட காட்ட ரொம்பவும் விரும்புச்சு. ஏன்னா அதுதான் தன்னை பலசாலியா உணர்த்தும்னு நினைச்சுச்சு. அப்படி ஒரு நாள் குட்டி சிங்கம் காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருந்துச்சு. அப்படி போகிற வழியில பல விலங்குகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல வரி குதிரை, மான், குட்டி பறவைகள் எல்லாம் இருந்தாங்க. குட்டி சிங்கமும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலான்னு முடிவு பண்ணி வேக வேகமா ஓடி போய் சத்தமா கர்ஜிக்குது. இத கேட்டு அந்த கூட்டமே தங்களை சிங்கம் தான் வேட்டையாட வருதுன்னு நினைச்சு பயத்துல உறைஞ்சே போயிட்டாங்க. வரி குதிரைகள் விளையாட்டை நிறுத்திட்டாங்க, மான்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, பறவைகள் பறந்தே போயிட்டாங்க. இத பார்த்த சிங்கத்துக்கு ரொம்பவே குழப்பம். ஏன்னா விளையாட இப்போ அங்க யாருமே இல்ல. நம்ம விளையாட தானே வந்தோம், ஏன் எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சோகத்துல குகைக்கும் திரும்பிச்சு. வீட்டுக்கு சோகமா வந்த குட்டி சிங்கத்தை பார்த்த தாய் சிங்கம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் மற்ற விலங்குகள் கூட விளையாட போனேன், என்னோட கர்ஜனை சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு ரொம்பவும் கவலையா சொல்லிச்சு. தாய் சிங்கம் தன்னோட மென்மையான புன்னகையோடு, சில நேரத்துல கர்ஜனை சத்தம் மத்தவங்களுக்கு பெருசாகவும் பயமுறுத்ததாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. உன்னோட கர்ஜனைய நீ விரும்புறது நல்லதுதான், ஆனா நண்பர்கள் கூட பேச வேற வழி இருக்கு. நல்ல வார்த்தைகளும் அமைதியான பேச்சுகளும் இருந்தா மற்றவர்களும் உன் கூட பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. குட்டி சிங்கம் அம்மா சொன்னதை யோசிச்சு, என்னதான் கர்ஜிக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் அது எப்பவும் நண்பர்களை சேர்க்க நல்ல வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிச்சு. அடுத்த நாள் காலையும் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போச்சு. இந்த முறை எந்த ஒரு கர்ஜனையும் இல்லாம ரொம்பவும் பொறுமையா விலங்குகள் பக்கத்துல போச்சு. பக்கத்துல நெருங்கினதும் நண்பர்களே வணக்கம், நானும் உங்க கூட விளையாடலாமான்னு பொறுமையா கேட்டுச்சு. விலங்குகளும் சிங்கக்குட்டிய பார்த்து அதோட மென்மையான குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. மான்களும் பயம் இல்லாம நின்னாங்க, பறவைகளும் மரக்கிளைகளுக்கு திரும்ப வந்தாங்க, வரி குதிரைகளும் சிரிச்சாங்க. நீங்களும் எங்க கூட விளையாட விரும்புறீங்களான்னு வரிகுதிரையும் கேட்டுச்சு. ஆமா நண்பர்களேன்னு வரிகுதிரைக்கு பதிலும் அளிச்சுச்சு. கொஞ்ச நேரத்துல விளையாட்டும் துவங்குச்சு, அந்த இடமே சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சிச்சு. நாள் முடியும் பொழுது குட்டி சிங்கம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. நம்ம நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதுனால நமக்கு புது நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. விலங்குகளும் குட்டி சிங்கத்தை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு பயமுறுத்தும் சத்தமும் சிங்கம் பயன்படுத்தவே இல்ல. சிறிது நாட்கள்லயே அந்த இடமே சந்தோஷத்தால நிறைஞ்சிச்சு. காட்டிலேயே ரொம்பவும் அன்பான சிங்கம்னு பேரும் சிறிது நாட்கள்லயே கிடைச்சிச்சு. குழந்தைகளை, இந்த குட்டி சிங்கத்தோட கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்க கிட்ட நம்ம அன்பா அக்கறையா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல நண்பர்களை சம்பாதிக்க முடியும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.